இங்க மீனா ஒரு பக்கம் அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்காக சிந்தாமணி கிட்ட போய் டீல் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சிந்தாமணியும் அவங்க மனசுல இருக்கிற எல்லா ஆசையும் மீனா கிட்ட ரொம்ப தெளிவா சொல்லிடுறாங்க. அதாவது அவங்களுக்கு தேவையானது மீனாவோட தோல்வி மட்டும் கிடையாது, விஜயாவோட அந்த வீடும் தான். சொல்லப்போனா சிந்தாமணியோட இன்னொரு தொழிலே இப்படி பிரச்சனையில சிக்கியிருக்க வீட்டை எப்படியோ அவங்க கைக்கு கொண்டு வந்து அதை வித்து லாபம் பார்க்கறது தான். அதே மாதிரி இங்க விஜயாவோட வீட்டையும் வித்து லாபம் பார்க்கணுன்ற மாதிரி தான் சிந்தாமணி ஆசைப்பட்டிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சுட்டு தான் விஜயாவை நான் பழி வாங்கினதாகவும் விஜயாவை வச்சு இந்த விஷயங்களை ஸ்கெட்ச் போட்டதாகவும் சிந்தாமணி சொல்லுவாங்க. அப்போ இதையெல்லாம் கேட்ட மீனாவும், இங்க பாரு நீ ரொம்பவே எல்லாம் மீறிட்ட, சொல்லப்போனா நீ பண்ண விஷயம் ரொம்பவே மோசமான விஷயம். இப்போ நான் உனக்கு ஃபைனலாக ஒரு வார்னிங் தரேன், அந்த வார்னிங்கை மட்டும் நீ எடுத்துக்க. முதல்ல இந்த மாதிரி மனோஜ் மேலே கொடுத்துருக்க கேஸை அந்த ஃபினான்ஸ் செட்டு சொல்லி நீ வாபஸ் வாங்க வை. அப்படி நீ வைக்கல அப்படின்னா நீ பின்னாடி ரொம்பவே வருத்தப்படுவ அப்படின்ற மாதிரி மீனா மிரட்டுறாங்க. அதுக்கு அந்த சிந்தாமணியும், என்ன மீனா என்னை மிரட்டி பார்க்குறியா? என்னை மிரட்டினா மட்டும் நீ நினச்ச மாதிரி அந்த கேஸை நான் வாபஸ் வாங்கிடுவேன்னு நினைக்கிறியா? அது நடக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சிந்தாமணி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு மீனாவும், இங்கே பாரு சிந்தாமணி, நீ ஏற்கனவே இந்த பூசங்கத்தில் என்னென்ன பிரச்சனை பண்ணி வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நிறைய பேர்கிட்ட அதிக வட்டி வாங்கி அவங்கள டார்ச்சர் பண்ணி வச்சிருக்க. இந்த மாதிரி உனக்கு எதிராக அத்தனை பேர் ஒன்று சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா நீ ஜெயிலுக்கு போகிற நிலைமை வந்துடும். உனக்கு நான் ஈவினிங் வரைக்கும் டைம் தரேன், அதுக்குள்ளே அந்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்கான வழியை பாரு. அப்படி நீ பண்ணல அப்படின்னா ஓ மேலே மொத்த பேரையும் நான் கேஸ் கொடுக்க வச்சு கண்டிப்பாக உன்னை ஜெயிலுக்குள்ளே தள்ளுவேன். அதே நேரம் என்ன நீ பழைய மீனா மாதிரி நினச்சிட்டு இருக்காத, இப்போ பூசங்க தலைவி நான் தான், நான் நினச்சா என்னால் எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி மீனா ஒரு பக்கம் சிந்தாமணிக்கு எதிராக முழு ஆயுதமாக மாறி நின்றுட்டு இருக்காங்க. அப்போ சிந்தாமணியும் இந்த ஒரு விஷயத்தை கவனித்து பார்த்துட்டு ரொம்ப வருத்தத்தோட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கவலையோடு இருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்குன்னா இன்னொரு பக்கம் இங்கே சிந்தாமணி கிட்ட டைரெக்டாக அந்த ஃபினான்சியர் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, சிந்தாமணி மேடம், என்ன மேடம் இது, இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாகிட்டே போயிட்டுருக்கு. சொல்லப்போனால் நான் மனோஜ் மேலே கேஸை கொடுத்தேன், அந்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு மனோஜோட மனைவி ரோகிணி வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு சிந்தாமணியும் மீனா சொல்லிட்டு போன விஷயங்களை நினச்சி பார்த்து லைட்டாக வருத்தப்படுறாங்க. அதே நேரம் மீனாவால் நமக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த மனோஜை ரிலீஸ் பண்ணுற ப்ரொசீஜர் எல்லாத்தையும் ரோகிணிக்கு சாதகமாக நம்ம மாற்றி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்கிறாங்க. அதனால் அடுத்த நிமிஷமே அந்த ஃபினான்சியர்கிட்ட, இங்கே பாருங்கள், ரோகிணி கிட்ட மனோஜை ரிலீஸ் பண்ணணும்னா ஒரு 10 லட்ச ரூபா பணம் வேணும்னு சொல்லி கேளுங்க. அந்த பணம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக மனோஜை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதை கொடுத்தா மட்டும் தான் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க டேரெக்டாக ஒரு பக்கம் அந்த ஃபினான்சியர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இதை கேட்ட அவரும், சரி மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட போயிட்டு, இங்கே பாருமா, எனக்கு உன் ஹஸ்பண்ட் மனோஜை பழி வாங்கணும்னு எந்த ஒரு விருப்பமும் கிடையாது. அவன் ஃபோர்ஜரி பண்ணதுனால தான் நான் அவன் மேலே கேஸ் கொடுத்துருக்கேன். எனக்கு தேவை நான் அவனுக்கு கடனாக கொடுத்த பணம் தான். அந்த பணத்தை நீ எப்படியாவது ரெடி பண்ணி கொடுக்கணும். எனக்கு நீ ஒரு 10 லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணி கொடு. அந்த பணத்தை என் கையில் கொடுத்துட்டேன்னா மனோஜ் மேலே கொடுத்துருக்க கேஸை நான் வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஃபினான்சியர் சொல்லுவாங்க. அப்போ இதை கேட்ட ரோகிணியும், சார் அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே சார் போவேன், நான் என்ன சார் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி திணற ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதை கேட்ட ஃபினான்சியரும், இங்கே பாருமா, உன் மனோஜ் என்கிட்ட கடன் வாங்கியிருக்கான், அந்த கடனில் நான் ஒரு பங்கு கேட்குறேன், அந்த பங்கு கொடுத்தா நான் அவன் மேலே இருக்க கேஸை வாபஸ் வாங்குறேன். இதை பற்றி இதுக்கு மேலே நம்ம அதிகமாக பேச வேண்டாம், நீங்கள் பணத்தை ரெடி பண்ணிட்டு வந்து அடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபினான்சியர் டேரெக்டாக ரோகிணி அங்கிருந்து அனுப்பி விட்டுருவாங்க. அதே நேரத்தில் ரோகிணியை வீட்டுக்கு போயிட்டு தாங்கிட்ட நகை ஏதாவது இருக்கா, தாங்கிட்ட என்ன பொருள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பையனுக்காக சேர்த்து வச்ச பணம், தனக்காக வச்சிருந்த பணம் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா பணத்தையும் ஒன்று திரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குன்னா இன்னொரு பக்கம் மீனா சங்கத்து ஆளுங்க எல்லாரையும் வர வச்சு இங்கே ஆஃபீஸில் வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக சிந்தாமணியால் பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக இந்த டைம் என் கூட நீங்கள் நிற்கணும். அதுலேயும் குறிப்பாக அந்த சிந்தாமணி உங்கள் எல்லார்கிட்டையும் அதிக வட்டி வாங்கி நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கா அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன். அதனால நீங்கள் எல்லாரும் சிந்தாமணிக்கு எதிராக ஒரு மனு எழுதி கொடுக்கணும். அந்த மனு மொத்தத்தையும் நான் போலீஸில் கொடுத்து சிந்தாமணிக்கு கண்டிப்பாக ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சிந்தாமணி இப்போ என் குடும்பத்துக்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. அதனால இந்த விஷயத்தை நான் பண்ணேன் அப்படின்னா என் குடும்பத்துக்கு ஒரு விடுவு காலம் கிடைக்கும். நீங்கள் எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி மீனா கேட்குறாங்க. அதுக்கு அங்கே இருக்கிற பூக்கட்டுற சங்கத்தை சேர்ந்த எல்லாருமே, மீனா நீ இந்த சங்கத்துக்கு தலைவியாக வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கு, அதனால உனக்காக நாங்கள் இந்த விஷயத்தை செய்யறதுக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சிந்தாமணியால் எப்படி பாதிக்கப்பட்டாங்களோ அந்த எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட்டாக எழுதிட்டு இருக்காங்க. ஏன் ஒரு சிலர்லாம் சிந்தாமணியாலையும் சிந்தாமணியோட அடியாட்களாலையும் தற்கொலை பண்ணிக்கிற ஸ்டேஜ் அளவுக்குலாம் போய் கடைசி நிமிஷத்தில் மனசு மாறி இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் கூட கம்ப்ளைண்ட் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இந்த எல்லா கம்ப்ளைண்ட்டையும் எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற நபர்களையும் கூட்டிக்கிட்டு அடுத்து மீனா சிந்தாமணியை பார்க்கறதுக்காக உங்கள் வீட்டை பார்த்து போகிறாங்க. சொல்லப்போனால் சிந்தாமணியும் மீனா இப்படி கூட்டத்தோடு வந்திருக்கிறத பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ
அப்போ சிந்தாமணி மீனாவை பார்த்து, என்ன மீனா, நீ சங்க தலைவி அப்படின்றதுனால கூட்டத்தை கூட்டிட்டு சுத்திட்டு இருக்கியா? நீ எவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு வந்தாலும் கண்டிப்பா நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா நான் ஏற்கனவே சங்கத்து தலைவி போஸ்டிங்ல நிறைய வருஷமா இருந்தவ அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சவால் விட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு மீனாவும், இங்க பாரு சிந்தாமணி, நீ எல்லையை மீறி போயிட்ட, இதுக்கப்புறம் உனக்கு மன்னிப்பே கிடையாது. சொல்லப்போனா நீ பண்ண விஷயத்துக்கு நீ ஜெயிலுக்குள்ள போக வேண்டியது உறுதி ஆகி போச்சு. இப்ப பாரு, என் கையில கிட்டத்தட்ட 48 மனு பக்கம் இருக்கு. இந்த 48 பேருக்கும் நீ பயங்கரமா டார்ச்சர் கொடுத்துருக்க. எக்ஸ்ட்ரா நீ பணத்தை கொடுத்து இந்த மாதிரி அதிக வட்டியில அவங்க கிட்ட டார்ச்சர் பண்ணி பணத்தை பிடிங்கிருக்க. இந்த ஒரு காரணமே போதும், இதை வச்சே உன்னை கண்டிப்பா நான் ஜெயிலுக்குள்ள தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி மீனா ஒரு பக்கம் சவால் விட்டுட்டு இருக்காங்க. அப்ப இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க சிந்தாமணியும், இங்க பாரு மீனா, நீ ரொம்பவே தேவையில்லாத விஷயங்களை தலையிடுற. நான் இப்ப கூட உனக்கு ஒன்று சொல்றேன், உன்னை நான் மன்னிச்சு விட்டுறேன். இனிமேல் வந்து அந்த விஜயா விஷயத்துலையும் வீட்டு விஷயத்துலையும் நீ தலையிடாத. அப்படி மட்டும் நீ இருந்த அப்படின்னா நான் உன்னை கண்டுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சிந்தாமணி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு மீனாவும், என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது சிந்தாமணி? உன்னை மாதிரி கேவலமான மாதிரி தெரியுதா? நான் எப்போவுமே என் குடும்பத்தை வெறுக்க மாட்டேன். அதுலேயும் குறிப்பா என் அத்தை என்னை அடிச்சு துரத்தணும், என்னை வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்கு நான் நல்லதை மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஏன்னா என் குடும்பத்தை ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வந்தது முத்துவோட அப்பா அண்ணாமலையும் தான். அவங்களுக்காகவும் அவங்களுக்கு நன்றி கடன் செலுத்துகிற மாதிரியும் குடும்பத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். அதுவும் குறிப்பாக அந்த குடும்பத்துக்கு ஆபத்து கொண்டு வர்ற மாதிரி எதிரில் யார் நின்னாலும் சரி, அது நீயா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சிந்தாமணியை மீனா மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க சிந்தாமணிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மீனா கையில் வச்சிருக்க மனு எல்லாம் ஸ்டேஷனுக்கு போச்சுன்னா கண்டிப்பாக சிந்தாமணி கழித்துக்க வேண்டியதான். யார் என்ன நினச்சாலும் சிந்தாமணியால் அவ்வளோ ஈஸியாக வெளியில் வர முடியாது. ஏன்னா ஏற்கனவே சிந்தாமணி ஒரு கேஸில் மாட்டிகிட்டு இருக்கும்போது கூட அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஈஸியாக காப்பாற்றி விட்டு போயிடுவார். ஆனால் இவ்வளோ பெரிய கேஸில் மாட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களை காப்பாற்றுறதுக்கு யாராலையும் முடியாது. அதனால சிந்தாமணியும், இங்கே பாரு மீனா, எனக்கு யோசிக்க டைம் கூட, நான் நினச்ச மாதிரியே உடனே அந்த ஃபினான்ஸிட்ட பேசி எல்லாத்தையும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சிந்தாமணி லைட்டாக பின்வாங்க பார்க்குறாங்க. ஆனால் இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க மீனாவும், இங்கே பாரு சிந்தாமணி, நீ யார் என்னங்கிறது எனக்கு நல்லா தெளிவாக தெரியும். தேவையில்லாமல் என்கிட்ட நாடகம் போடுற வேலை வச்சுக்காத. ஒழுங்காக அந்த ஃபினான்சியருக்கு கால் பண்ணி பேச வேண்டியதை பேசு. நீ இன்னும் 1 ஹவருக்குள்ளே நான் சொன்னதை செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற மொத்த மனுவையும் நான் எஸ்பி ஆஃபீஸ் கொண்டு போய் கொடுப்பேன். அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸில் இருந்த ஒரு ஹையர் அஃபீஷியல் மூலமாகவே உனக்கான சரியான தண்டனை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் மிரட்டிட்டு இருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்குன்னா, இன்னொரு பக்கம் ரோகிணியும் அந்த ஃபினான்ஸ் செட்டை கெஞ்சு கூத்தாடி இந்த பக்கம் கையில் இருக்க பணத்தை கட்டிடலான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க சாதாரணமாக ரெடி பண்ணலை, தான் பையனுக்காக சேர்த்து வச்ச நகை, தனக்காக சேர்த்து வச்ச நகைன்னு சொல்லி எல்லா பொருளையும் விற்று தான் அந்த 5 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பணத்தை எடுத்துகிட்டு அவங்களும் அந்த ஃபினான்சியரை பார்க்க போகிறாங்க. போனது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட கையில் இப்போ 5 லட்சம் தான் இருக்குது. அதனால இந்த பணத்தை தயவு செஞ்சு வாங்கிக்கிட்டு இதுக்கான ரிசிப்டையும் பில்லையும் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் மீதி இருக்க பணத்தை முத்துவும் மீனாவும் கட்டிடுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இதையெல்லாம் கேட்ட அந்த ஃபினான்சியரும், 10 லட்சம் கேட்டமா, நீ 5 லட்சத்தை கொடுத்து ஏமாத்தலான்னு பார்க்குறியா? இதுக்கு நான் ஏமாற ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆனால் அப்படியே ஒரு பேசிட்டு இருக்கும்போது சிந்தாமணி கிட்ட இருந்து ஃபோன் வருது. சிந்தாமணியும் இந்த மாதிரி மனோஜ் மேலே இருக்க கேஸை வாபஸ் அவங்க சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அப்போ இதை கேட்டுட்டு அந்த ஃபினான்சியரும், சரி மேடம், நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் டேரெக்டாக இந்த பக்கம் நம்ம ரோகிணியை பார்த்து திருட்டுத்தனமாக அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு மனோஜ் மேலே இருக்க கேஸை வாபஸும் வாங்குறாங்க. சொல்லப்போனால் இந்த ஃபினான்சியரும் சேர்ந்து சிந்தாமணியோட பயங்கரமான ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. பணத்துக்காக அவங்க அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லி முத்துவோட குடும்பத்தை அலக்கழிச்சு அவங்களோட நிம்மதியை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்களோட நிம்மதி ரொம்பவே கெட்டு போயிட்டு இருக்கிறதுனால நம்ம அண்ணாமலையும் ஒரு மோசமான முடிவுக்கு ஆளாகிறாரு. சொல்லப்போனால் அவரும் இங்கே ரொம்ப மனவேதனையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற அளவுக்கு அவருக்கு உடம்பு சரியில்லாமல் வந்துட்டு இருக்கு. சொல்லப்போனால் இது எதுவும் தெரியாமல் தான் இவங்க எல்லாரும் வெளியில் சுற்றிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரிய வர்றப்போ அடுத்து இது எல்லாத்தையும் மறந்து எல்லாரும் அண்ணாமலை பக்கம் திரும்ப போகிறாங்க. அதே நேரம் முத்துவும் மீனாவும் எவ்வளோ ஈஸியாக இந்த கடன் அடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ ரோகிணி வேற அவங்களுக்கு கை கொடுக்க 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. இந்த பணம் ரொம்பவே பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரோகிணி தனக்காக ஹெல்ப் பண்ணதை நினச்சி இங்கே முத்துவும் மீனாவும் ரோகிணிக்கு ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்கா? அப்படி இல்லை அப்படின்னா இந்த பக்கம் மனோஜுக்கு மறுபடியும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க இவங்க எல்லாரும் களத்தில் இறங்கி ஒரு சம்பவம் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ்.